அப்படியே கண்களை மூடி ஒரே ஒரு நிமிடம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி, அவர்தான் நமக்கு எல்லாம். நம்முடைய தாயும் அவர்தான், நம்முடைய தந்தையும் அவர்தான், நம்முடைய நண்பனும் அவர்தான், நம்முடைய வைத்தியரும் அவர்தான். என் கூடவே இரும். ஓ இயேசுவே, உங்களுடைய நிலைமையை அவர் அறிவார். நீங்க போகின்ற பாதையை அவர் அறிவார். நீங்க சொல்லுங்க, என் கூடவே இருங்க ஆண்டவர். ஒருவேளை வியாதியா, சொல்லுங்க, வியாதியில என் கூட இருங்க ஆண்டவர். வியாதியை மாற்ற அவரால் முடியும். தரித்திரமா, கடனா, பிரச்சனையா, சொல்லுங்க, என் கூடவே இருங்க ஆண்டவர் என்று சொல்லுங்க. அவர் எல்லாவற்றையும் மாற்ற பொதுவானவராக இருக்கிறார். அவரே பெரியவர், அவரே உன்னதர். ஹல்லேலூயா. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அப்படியே பொறுமையா பாடுங்க. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கேட்கலாமா? இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இப்ப சொல்லுங்க, என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஒரே ஒரு சரணம். நீங்க இருக்கிற இடத்திலே அப்படியே கண்களை மூடி இயேசுவுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஒருவேளை இதுவரை இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால், இன்று நீங்க இயேசுவை உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். உங்களுக்கு அற்புதங்கள் செய்ய அவரால் கூடும். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர், அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லவர். கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் என் தாயும் ஆனீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் என் தகப்பனானீரே. நீங்க அனாதை இல்லை, அவரே உங்களுக்கு தாயும் தகப்பனும் ஆனவர். நீங்க அனாதை இல்லை, ஏசப்பா உங்க கூட இருக்கிறார். இந்த ஒரே ஒரு சரணத்தை என் கூட சேர்ந்து பாடுறீங்களா, சொல்றீங்களா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. ஓ சந்தோஷம் உண்டாகும். கண்ணீர் சிந்தும் நேரத்தில் என் தாயும் ஆனீரே, காயப்பட்ட நேரத்தில் என் தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் என் தாயும் ஆனீரே, காயப்பட்ட நேரத்தில் என் தகப்பனானீரே. இப்ப சொல்லுங்க, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என்
அம்மாவும் நீரே, என் அப்பாவும். அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஓ என் வைத்தியர் நீரே, என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வைத்தியர் நீரே, என் வைத்தியர் நீரே, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபாவர், எல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. ஆம் தகப்பன், நீங்க தான் ஆண்டவரே எங்களுடைய வெளிச்சம், எங்களுடைய ஜீவன் ஆண்டவர். இதுவரை நாங்கள் உம்மை சேர்ந்து ஆராதித்தோம், உம்மை துதித்தோம் ஆண்டவர். எப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம். எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஆயத்தமாயிருங்க. ஹல்லேலூயா. மூன்றாவதாய், ஆண்டவரால் சூஸ் பண்ணப்பட்டவங்க அவருடைய சித்தம் செய்கிறவர்களா நாம இருப்போம். நம்முடைய விருப்பம், நம்முடைய ஆசைகள், நம்முடைய தேவைகள் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் அதையும் நிறைவேற்றுவாரு. அது மட்டும் இல்லாம நம்மை கொண்டு அவருடைய சித்தத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். இதை நாம தாவீதோட வாழ்க்கையில பார்க்கலாம். சங்கீதம் 89, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த ஸ்தலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் கை அவனோட உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும், என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். ஹல்லேலூயா. தெரிந்து கொண்டாருங்களாம். ஹல்லேலூயா. ஈசாயின் மகன், எனக்கு அந்த தாவீது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சூஸ் பண்றாரு. அந்த தாவீதோட ஆண்டோடைய கரம் உறுதியா இருக்குங்களா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை தெரிந்து கொண்ட ஆண்டவர் உங்களுடைய கரத்தை பிடிச்சு உங்களோட கூட அவருடைய கரத்தை உறுதியா பிடிச்சு வச்சுட்டு இருக்காருங்களா. ஹல்லேலூயா. அவருடைய சித்தம் செய்வதற்காக. அவர் பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகளை இந்த தாவீதை குறித்து நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவர்களை எல்லாம் அவன் செய்வான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது பாருங்க, நான் ஆடுகள் பின்னாடி போன தாவீதை நான் தெரிந்து கொண்டேன். அவங்க சகோதரர்கள்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த தாவீதை நான் தெரிந்து கொண்டேன். அந்த தாவீதை என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றமானவனாக கண்டேன். ஹல்லேலூயா. தனியா இருக்கீங்க அப்படின்னு நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்ற பாருங்க, என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றமானவர்கள் நீங்க சூஸ் பண்ணவங்க ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றமானவர்களாக இருப்பாங்களா. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு சித்தமானதையெல்லாம், அவருக்கு என்ன செய்யணுமோ அதையெல்லாம் செய்கிறவர்களாய் அவர்களை பயன்படுத்துவார். வெறும் அவருக்கு சித்தமானது மட்டும்தான் செய்வாரா? இல்லை. அந்த சூஸ் பண்ணுற பர்சனுடைய விருப்பங்கள், ஆசைகள், எண்ணங்கள் அதையெல்லாம் நிறைவேற்றுவார். அந்த தாவீதோட வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம். நல்ல ஒரு அரண்மனை கட்டணும் அவருடைய ஆசை. அவர் பாருங்க சொல்றாரு, நான் என்னை தேவரீர் என்னை இம்மட்டும் கொண்டு வந்ததுக்கு நான் எம்மாத்திரான், என் வீடு எம்மாத்திரான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு ஒரு அரண்மனை கட்டணும், ஒரு தேவாலயம் கட்டணும். இது ரெண்டுமே ஆசை. ஆண்டவர் பாருங்க அந்த அரண்மனையை அப்படி கட்டி முடிக்கிறாருங்களாம். கட்டி முடிச்சோன்னு அவர் சொல்றாரு, நான் எம்மாத்திரம், இந்த வீடு நான் இப்படி கட்டி முடிக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. இருதயத்துக்கு ஏற்றமானவர்களுக்கு அவர்களுக்கு என்ன வேணுமோ அதையும் செய்வாரு, அவருடைய சித்தத்தையும் நிறைவேற்றுவார். இந்த தாவீது பாருங்க ஆண்டோடைய சித்தமெல்லாம் செய்து அந்த அப்போஸ்தலர் நடபடிகளையே 13ஆம் அதிகாரம் 36ல தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்து நித்திரை அடைந்தான். ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தின்படி அவர் என்ன சொல்றாரு, யுத்தத்துக்கு போகணுமா போவார், போக வேணாமா போக வேண்டாம். அவருடைய சித்தம் கேட்டு கேட்டு அவருடைய வாழ்நாளெல்லாம் வாழ்ந்த இந்த தாவீது பாருங்க, பிதாக்கின் கல்லறையில சமாதானத்தோடு நித்திரை அடைந்தார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. நம்ம எப்பொழுதும் ஆண்டவருடைய சித்தம் செய்கிறவர்களா இருக்கணும். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவருடைய சித்தம் செய்கிறவர்களா இருப்போம். இந்த யோனா கிட்ட பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு நினிவேக்கு போங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் இல்ல இல்ல, நான் நினிவேக்கெல்லாம் போக மாட்டேன், அங்க பாவம் பெருகி இருக்குது, நான் போனா இன்னும் 120 நாள் தான் இருக்கு, நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும்னு சொல்லி நான் சுவிசேஷத்தை சொல்லி அவங்க என்ன கொன்னு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி உயிருக்கு பயந்து இந்த யோனா பாருங்க நினிவேக்கு போகாம தர்ஷீஸ்க்கு போறாரு. ஆண்டவர் காற்றையும் கடலையும், கடலை கொந்தளிக்க வைக்கிறாரு, பெரிய சூறாவளி காற்று. ஹல்லேலூயா. அவருடைய சித்தம் செய்யல அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான் நடக்கும். நம்முடைய வாழ்க்கையிலையும் சூறாவளி வீசும், கடல் கொந்தளிக்கும். ஆனா சித்தம் செய்தோம் அப்படின்னு சொன்னா இந்த தாவீதை போல அவருடைய இருதயத்துக்கு ஏற்றமானவர்களா நாம இருப்போம். அவர் பாருங்க, மீன் வயிற்றுல போயிட்டு யோனா ஜெபம் பண்றாரு, உங்க சித்தம் நான் செய்யறேன்னு தேவரீ, என் பொருத்தனைகளை ஏற்றுக்கொள்ளுங்க. மீனோட வயிற்றுக்குள்ள இருந்து ஒரு பொருத்தனையா அவர் ஜெபம் பண்றாரு பாருங்க. அதுக்கப்புறம் நினிவேல போயிட்டு அந்த மீன் யோனாவை கக்கிற்று அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கலாம். ஹல்லேலூயா. இதை நம்ம பவுலோடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம். தமஸ்குக்கு போயிட்டு இருக்காரு பவுல். ஒளி வட்டமா அவர் சுற்றி அப்படியே வட்டமாய் பிரகாசித்து, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொல்லி பவுலோடு கூட வந்து பேசுறாராம். உடனே பவுல் பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன சித்தமா இருக்கிறீர், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். அந்த ஒளியை பார்த்த உடனே பயந்து நடுங்கி அந்த ஒளியை பார்க்கறாரு. நீ துன்பப்படுத்திக்கிட்டு இருக்க இயேசு அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை. பவுல் துன்பப்படுத்துகிறது கிறிஸ்தவர்களை, ஆனா கர்த்தராக இயேசு கிறிஸ்து போய் சொல்றாரு பாருங்க, நீ துன்பப்படுத்திக்கிட்டு இருக்க கிறிஸ்து நானே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்களை தொட்டா கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே அப்படின்னு சொல்லும் போது, நான் என்ன செய்ய சித்தம் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. பவுலுக்கு தெரியும், நல்லா படிச்ச வேதத்துல தேறினவர் இல்லையா, ஆண்டவர் வந்து பேசுறாரு, அடுத்து அவருடைய சித்தம் மட்டும்தான் என் வாழ்க்கையில் நடக்கணும். ஹல்லேலூயா. சொல்றாரு, எதிர்கேற்க பட்டணத்துக்கு போ, உனக்கு எல்லாம் போதிக்கப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு போதகர் இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் லெக்சரராக இருந்தாருங்களா. அந்த காலேஜ் லெக்சரராக இருக்கும்போது ஆண்டவர் வந்து முழு நேரம் ஊழியத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லும் போது, அவர் இல்லை இல்லை, எனக்கு நிறைய ஆசையெல்லாம் இருக்குது, எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, நான் ஒரு ஸ்கூல் திறக்கணும், ஒரு காலேஜ் திறக்கணும், இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம், ஏன்னா அவர் காலேஜ் லெக்சரு, அவருடைய எண்ணங்கள் ஆசைகள் பாருங்க, எனக்கு ஒரு ஸ்கூல் பில்ட் பண்ணணும், எனக்கு ஒரு காலேஜ் கட்டணும், இதெல்லாம் முடிச்சுட்டு நான் அப்புறம் அவரோட ஊழியத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருந்தாருங்க. ஒரு முறை ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அவங்க காரில் அவரும் அவரோடு கூட இருக்க இன்னும் ஒரு 3 காலேஜ் லெக்சரர்லாம் சேர்ந்து காரில் வந்துக்கிட்டு இருக்கும்போது அவர் ரொம்ப தெளிவாக சொல்லுவார், எனக்கு அம்பாஸ்டர்னா ரொம்ப பிடிக்கும், நான் அந்த அம்பாஸ்டர் காரில் வந்துட்டு இருந்தேன். அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு மெயின் ரோடு, அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் கார் ஆட்டோமேட்டிக்காக அந்த வயல்லலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கிணறு இருக்கும், அந்த வயலுக்கு நீர் பாய்ச்சறதுக்காக இருக்க பெரிய பெரிய கிணறு, அந்த கிணறை நோக்கி எங்கள் கார் போய்கிட்டு இருக்கு, டிரைவர் என்னென்னவோ பண்ணுறாரு, நாங்கெல்லாம் கத்துறோம், ஒன்றுமே பண்ண முடியல, கார் ஆட்டோமேட்டிக்கா அந்த கிணத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அந்த கிணத்துல எங்க அம்பாஸ்டர் அப்படியே இறங்கும் போது 2 கரங்களை உயர்த்தி, இயேசுவே நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஒரு போதகராய் இப்பொழுதும் சென்னை பட்டணத்துல ஊழியம் செய்து அநேக போதகர்களுக்கு ஒரு ஆதரவா இருக்கும் ஒரு நல்ல போதகர். அவர் பாருங்க எப்பொழுதும் சொல்லுவாரு, நான் பவுலை போல உடனே ஒத்துக்கலாமா, நான் வந்து என்னோட மரண தருவாயில ஆண்டவருடைய சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி என்னை இப்போ 5 கண்டங்களுக்கு எடுத்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு, நான் பொண்ணாக விளங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருந்தா அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறவர்களா இருக்கணும். அந்த பவுல் பாருங்க, உங்க என்ன செய்ய சித்தம் கொண்டு இருக்கிறே, நான் அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லி கடந்து போன அந்த பவுலை போல நாம் இருக்கணும். நீங்க ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருடைய சித்தம் உங்க வாழ்க்கையில அவர் அப்படியே அப்பியாசப்படுத்துவாரு. உங்களுடைய விருப்பங்களையும் உங்களுடைய மன மகிழ்ச்சியின் காரியங்களையும் நிறைவேற்றுகிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்காரு. ஆண்டவர் உங்களை சூஸ் பண்ணியிருக்காரு, அவருடைய சித்தமான காரியங்களை செய்ய, அவருடைய இருதயத்துக்கு ஏற்றமானவனாய், அவருடைய இருதயத்துக்கு ஏற்றமானவளாய் உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் புடமிடுவார். ஹல்லேலூயா. பொன்னை போல உங்களை புடமிடுவார். 2வது பிரித்தெடுப்பார். 3வது அவருடைய சித்தம் செய்கிறவர்களாய் உங்களை மாற்றுவாரு. 4வதாய் அவர் பாருங்க, போராட்டத்தில் ஜெயம் கொடுப்பார். ஆண்டவருக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு போராட்டம் வரும், ஆனா அந்த போராட்டத்திலையும் ஜெயத்தை கொடுப்பார். அன்னைக்கு ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ அவருக்காக பக்தி வைராக்கியமா இருந்தவர்கள், அவர்கள் எரிகிற அக்னி சூளையில போடுறாங்க, ஆனா பாருங்க அந்த எரிகிற அக்னி சூளையில 4வதாய் அவரோடு கூட உலாவின ஆண்டவர். ஹல்லேலூயா. போராட்டம் உண்டு. தானியேலுக்கு போராட்டம் வந்தது, சிங்கக்கெபியில போட்டாங்க, சிங்கங்களின் வாயை கட்டின ஆண்டவர். ஹல்லேலூயா. அவரை ஜீவனோடு கூட மீட்டெடுத்தார்.
ஹல்லேலூயா. போராட்டத்தில் நமக்கு எப்பொழுதும் ஒரு ஜெயம் கொடுக்கிறவராய், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் போராட்டம் வரும் தான். போராட்டம் இல்லாம கிடையாது. போராட்டம் உண்டு. வாழ்க்கை என்பதே போராட்டம் தான். அந்த போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்துல ஒரு ஜெயத்தை கொடுக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்காரு. இந்த யோசுவாவோட வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம். யோசுவா அந்த இஸ்ரவேல் ஜனங்களோட அந்த கூட்டத்திலேயே பிறந்த ஒரு மகனா இருக்காரு. அந்த கூட்டத்துல 40 வருஷம் வளர்ந்து ஆளாகி நிற்கிற ஒரு மகனா இருக்காரு. அதுவும் மோசையோடு கூடவே இருக்கிற ஒரு நல்ல மகனா இருக்காரு. ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாத ஒரு மகனா இருக்காரு. அந்த யோசுவாவை ஆண்டவர் தெரிந்து கொண்டாருங்களாம். ஹல்லேலூயா. பாருங்க, மோசையோட காலம் முடியுது. ஆண்டவர் பாருங்க அந்த மோசே கிட்ட சொல்றாரு, நூனின் குமாரன் ஒருத்தர் இருக்கான்ல, ஆவியை பெற்ற, ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியை பெற்ற நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் உன் கரங்களை வைத்து, ஹல்லேலூயா. யாத்ராகமத்தின் இறுதி பகுதியில நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா, மோசே யோசுவாவின் மேல கரங்களை வைத்தார். நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் கரங்களை வைத்தார். அவர் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கலாம். இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு என்னாகமத்துல, நூனின் குமாரன் இருக்கான் இல்லையா, ஆவியை பெற்ற நூனின் குமாரன், அவன் மேல உன் கரங்களை வை. அடுத்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்த எனக்கு யோசுவா தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தெரிந்து கொள்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே கூட்டத்தில் வளர்ந்தவர். எத்தனையோ இஸ்ரவேல் ஜனங்களுடைய புத்திரர்கள் இருக்காங்க. ஆனா இந்த யோசுவாவை ஆண்டவர் தெரிந்து கொள்றார். 40 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்க, அவருடைய எத்தனை பிள்ளைகள் இருப்பாங்க. யோசுவாக்கு பாருங்க, மோசேக்கு அடுத்ததா இந்த யோசுவாக்கு அப்படிப்பட்ட ஒரு சிலாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த யோசுவா ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு எப்பவும் பிரியாது இருப்பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியை பெற்ற ஒரு மகன், பரிசுத்த ஆவியை பெற்றிருக்க, ஆனாலும் எனக்கு பிரச்சனை சிஸ்டர், எனக்கு போராட்டம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கலங்கிக்கிட்டு இருக்கீங்களா? ஹல்லேலூயா. அவர் பாருங்க, ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துறாரு. மோசே மறைச்சு போயிடுறாரு. இந்த யோசுவா ரொம்ப கலக்கத்தோடு கூட இருக்காரு. ஆண்டவர் பாருங்க அவர்கிட்ட போய் சொல்றாரு, யோசுவா பலங்கொண்டு திடமானதாயிரு, கலங்காதே, திகையாதே, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் எப்படி நான் வழிநடத்த போறேன். மோசை இருக்கும் போதே முறுமுறுத்த ஜனங்க, கல் எறிஞ்ச ஜனங்க, எப்ப பார் இது இல்ல அது இல்ல அப்படின்னு சொல்லி குறை சொல்ற ஜனங்க, இவர்களை எப்படி நான் வழிநடத்துவேன் அப்படின்னு சொல்லி அதிலே பிறந்து அதிலே வளர்ந்து இந்த ஜனங்களுடைய முரட்டாட்டுக்குரிய காரியங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்ப பயந்து கலங்கி நடுங்கி இருக்கும் போதுதான் ஆண்டவர் பாருங்க அவரை போய் தேற்றுறாரு. போராட்டம் வருதா, பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கேன். அதே போல அதுக்கப்புறம் யோசுவா அந்த ஜனங்களை எல்லாம் கூப்பிட்டுட்டு போகும்போது யோர்தான் வருது. ஆண்டவர் பாருங்க குவியலா நிற்க வைக்கிறார். அந்த உடன்படிக்கை பெட்டி போன உடனே அது அப்படியே குவியலா நிற்குதுங்களாம். எரிகோவின் மதில் சுவர் உடைத்தெறிகிறார். மோசேக்கு என்னென்ன அற்புதங்களை ஆண்டவர் செய்தாரோ அதே அற்புதங்களை இந்த யோசுவாவோட வாழ்க்கையிலும் செய்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்குள் வாழ்கிற வாழ்க்கையில போராட்டம் உண்டு. ஆனாலும் அந்த போராட்டத்தில் ஜெயத்தை கொடுக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்காரு. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலும் பாருங்க, அவருக்கு ரொம்ப உதவியா இருந்த எப்பாப்பிராத்து உடம்பு சரியில்லாம இருக்காரு. நம்ம பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 25 to 27 நம்ம பார்க்கலாம். அப்ப சுத்தி இருக்கவங்க எல்லாம் பாருங்க ரொம்ப ஏளனமா பவுலையும் பேசுறாங்க. அவரு என்ன இந்த பவுலுக்கு ரொம்ப உதவியா இருந்தாரு, என்ன இப்படி இருக்க அப்படின்னு சொல்லும் போது அவர் பாருங்க பவுல் அழகா ஒரு வசனம் சொல்றாரு. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமா இருந்தது மெய்தான், ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். ஹல்லேலூயா. பவுல் சொல்றாரு பாருங்க, அவன் வியாதியா இருந்தது உண்மைதான். ஆனா எல்லாரும் பாருங்க, எப்பாப்பிராத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். அவன் உங்கள் எல்லோர் மேலும் வாஞ்சையுள்ளவனும் தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினால் மிகவும் வியாகுலப்படுகிறவனுமா இருக்கிறான். அந்த எப்பாப்பிராத்து வியாதிப்பட்டு மரண படுக்கையில இருந்ததுனால சுத்தி இருக்கவங்க எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி பவுலையும் பேசுறாங்க, அவரையும் பேசுறாங்க. ஆண்டவருக்குள்ள எப்படி இருக்காங்க, பவுலுடைய அந்த கச்சைகள் உருமாலைகள் இது மற்றவர்கள் எல்லாம் சுகப்படுத்துது இல்லையா, பவுலுக்கு இவ்வளவு உதவியா இருந்த எப்பாப்பிராத்துக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு மாதிரி பேசிட்டாங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க, அவர் சொல்றாரு, துக்கம் மேல் எனக்கு துக்கம் உண்டாகாதபடிக்கு கர்த்தர் எனக்கு இறங்கினார். அல்லேலூயா. வாழ்க்கையில போராட்டம் உண்டு. அன்னைக்கு பவுலுக்கும் போராட்டம் வந்தது, யோசுவாவுக்கும் போராட்டம் வந்தது. ஹல்லேலூயா. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கும் போராட்டம் வந்தது. அந்த போராட்டத்துல எல்லாம் ஜெயம் கொடுத்த ஆண்டவர் உங்களை ஆண்டவர் சூஸ் பண்ணியிருக்காரா? உங்களுக்கு வர போராட்டத்துல இருந்து நிச்சயமாக விடுவிப்பார். நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், அவரை மாத்திரையே சார்ந்து கொண்டிருந்தா போதும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்களா இருந்தா போதும், ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மை விடுவிப்பார். ஹல்லேலூயா. அன்னைக்கு யோசுவா ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்ததுனால அடுத்து அந்த மோசேக்கு அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. போராட்டத்திலும் ஜெயம் பெறுவார்கள்.
ஹல்லேலூயா. உங்களை சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னா போராட்டத்தில் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார், உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததா 5வது ஒரு காரியம் பார்த்தீங்கன்னு சொன்னா, உபத்திரவும் போராட்டத்திலையும் வளருவார்கள். செழிப்பா இருப்பாங்க. உபத்திரவம் இருக்கும், போராட்டம் இருக்கும், ட்ரைனஸ் இருக்கும். ஆனா அதுலயும் ஒரு செழிப்பான வாழ்க்கையை கொடுக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்காரு. இது தாவீதோட வாழ்க்கையில பார்க்கலாம். தாவீது பாருங்க, அது சங்கீதம் 66ல சொல்றாரு, மனுஷர்கள் எங்க மேல ஏறி போனார்கள், ஆனா தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான எங்களுக்கு ஒரு இடத்தை ஆண்டவர் நீர் கொடுத்தீர் அப்படின்னு சொல்லி இந்த தாவீது பாருங்க, ராஜாவாயிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே சுத்தி பெலிஸ்தியர்கள் உடனே யுத்தத்துக்கு வராங்க. எப்பொழுதும் அம்மோனியர்கள் அவர் சுத்தி பிரச்சனை போராட்டங்கள் கொடுப்பாங்க. சுத்தி போராட்டம் தான். சவுல் தன் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரே தவிர, ஆனா அவரும் பாத்தீங்கன்னா எப்பொழுதும் சவுல் மேல காய்மரமா இருந்தார் அப்படின்னு சொல்லி வேதத்துல பாருங்க. ஜனங்க எல்லாம் சவுலை எப்பொழுதும் தாழ்த்தியும் தாவீதை உயர்த்தியும் சொல்றதுனால ஒரு காய்மரமாய் எப்பொழுதும் ஒரு பழித்து இருக்கிறவரா இந்த சவுல் தாவீதை துரத்திக்கிட்டே இருக்கிறவரா இருந்தாரு. ஆனா அந்த தாவீதோட வாழ்க்கையில பாருங்க, அவர் போன இடத்துல எல்லாம் ஆண்டவர் அவரை காப்பாற்றினாராம். எல்லா இடத்துலயும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதை எப்போ ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினாரோ அந்த நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கினார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கலாம். அந்த கர்த்தருடைய ஆவியானவர் அவரை ட்ரைனஸா வாழ வச்சிருவாரா? பாருங்க, அவருடைய வறண்ட வாழ்க்கை செழிச்சிரும். 2 சாமுவேல் 8:14 ஏதேமில் தானியங்களை வைத்தான். ஏதோம் எங்கும் அவன் தானியங்களை வைத்ததினால் ஏதோமியர் எல்லோரும் தாவீதை சேவிக்கிறவர்களானார்கள். தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஹல்லேலூயா. போராட்டமான ஒரு வாழ்க்கை தான், ஆனா அதுக்குள்ள ஒரு ஜெயம், அதுக்குள்ள ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய், வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் என்று சொன்ன ஆண்டவர் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை எப்பொழுதும் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல வைப்பாரு. எப்பொழுதும் வற்றாத நீரூற்றாய் அவர்களை வைப்பாரு. கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் மாவை அதிகப்படியா மாற்றுகிற ஆண்டவர் எப்பொழுதும் அவர்களோடு கூட இருக்காரு. ஹல்லேலூயா. தாவீது போன இடத்துல எல்லாம் அவரை காப்பாற்றினாராம். இதை யோசேப்போட வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம். யோசேப்பு சிறைச்சாலையில தான் இருக்காரு. ஆண்டவருடைய தயவு, ஆண்டவருடைய கண்கள் இந்த யோசேப்பின் மேல இருந்ததுனால சிறைச்சாலை அதிகாரியோட கண்கள்ல தயவு கிடைச்சதுங்களா யோசேப்பு. ஹல்லேலூயா. சிறைச்சாலை அதிகாரியின் கண்கள்ல தயவு கிடைச்சுதான் இந்த யோசேப்புக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறைச்சாலையில நமக்கு தயவு கிடைக்குமா? கடினமா ஒரு நடத்துகிற இடம். ஆனா ஆண்டவருடைய அந்த சூஸ் பண்ணவங்களுக்கு ஆண்டவர் எங்க போனாலும் அவர்களை காப்பாற்றுவார். தாவீது போன இடத்துல எல்லாம் காப்பாற்றின ஆண்டவர். யோசேப்பு சிறைச்சாலையில இருக்கும் போதும் அந்த தயவு கிடைக்க பண்ணின ஆண்டவர் உங்களோடு, என்னோடு, நம்மோடு. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களா? நீங்க சூஸ் பண்ணப்பட்டவங்களா? ஆண்டவர் நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் உங்களை காப்பாற்றுவார். உபத்திரவம் இருக்கும். இதோ உலகத்துல உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்ன ஆண்டவர் அவர் உலகத்தை ஜெயித்தார் இல்லையா? நம்மையும் ஜெயிக்க வைப்பார். நம்மோடு கூட ஆண்டவர் இருந்து நம்மையும் இந்த உலக வாழ்க்கையில ஜெயமுற செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நம்ம அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலும் பார்க்கலாம். பவுல் பாருங்க சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன். ஓ எஸ், ஆண்டவருக்காக நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நீதியின் கிரீடம் எதுக்காக? எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இதன் நிமித்தம் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. நல்ல போராட்டம். இந்த அவரோட சுவிசேஷ காரியத்துல எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், எல்லா காரியங்களையும் தப்புவித்த ஆண்டவர். அதனாலதான் அதை முடிக்கும்போது ரொம்ப அழகா சொல்றாரு, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இதுக்காக இது நிமித்தம் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போய் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை தான் தேர்ச்சி இருக்காரு. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களை சூஸ் பண்ணியிருக்காரு. சோதனைகள் வழியாக உங்களை புடம் மீட்டுக்கிட்டு இருக்காரு. உருக்குவாரு, திரும்ப கட்டுவாரு. ஹல்லேலூயா. வேல்யூபிளான ஒரு முத்திரை மோதிரமாய் உங்களை மாற்றுவதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை பிரித்து எடுத்திருக்கிறாரு தனியா. ஏன்னா நீங்க என்னுடையவர்களா இருக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. அவருடைய சித்தம் செய்கிறவர்களாய், அவருடைய இருதயத்துக்கு ஏற்றமானவர்களாய் நீங்க இருக்கும்படியா ஆண்டவர் உங்களை சூஸ் பண்ணியிருக்காரு. ஹல்லேலூயா. போராட்டம் பிரச்சனையில உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை சூஸ் பண்ணியிருக்காரு. உபத்திரவத்தின் காரியத்துல ரொம்ப ட்ரைனஸ், ஆனா உங்களுக்கு ஜெயமாய் உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுகிற ஆண்டவர். நீங்களும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய், உங்களுக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, உங்களை மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றுகிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்காரு. அதற்காக தான் உங்களை தெரிந்து கொண்டிருக்காரு. ஹல்லேலூயா. பாருங்க, பவுலை தெரிந்து கொண்டார். அவர் மட்டும் ஏதோ இருந்துட்டு போகல,
நமக்கு ஆசீர்வாதமான நிருபங்களை எழுதினாரு, நமக்கு சாட்சியாய் வாழ்ந்தாரு, நமக்கு சாட்சியாய் மரித்தாரு. ஹல்லேலூயா. நாமும் ஆண்டவருக்காக தெரிந்தெடுக்கப்பட்டவர்களா? உங்களை சூஸ் பண்ணியிருக்காரா? நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்க மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட போறாங்க. ஹல்லேலூயா. நம்ம அப்படியே ஜெபிப்போம்மா. சங்கீதக்காரன் தாவீதை போல, இந்த உபத்திரவம் நல்லது, உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, இப்போது அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருவரு கூட ஆண்டவர் நீர் இடைப்பட்டீர், நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தைகள் எங்களை தேற்றினதற்காக உமக்கு நன்றி. ஓ ஏஸ் டாடி, நாங்கள் உபத்திரவப்பட்டு கொண்டிருப்பது நல்லது, அதனால உம்முடைய காரியங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம். எங்களை பொன்னாக விளங்க பண்ணுகிறீர். ஹல்லேலூயா. இந்த தனிமையின் பாதையில் ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய சித்தம் செய்கிறோம் டாடி. இது வரைக்கும் எங்களுடைய சித்தத்துக்காக நாங்கள் ஓடி இருக்கலாம், எங்களுடைய குடும்பத்துக்காக நாங்கள் ஓடி இருக்கலாம், எங்களுடைய மன திருப்திக்காக அப்படின்னு சொல்லி நாங்கள் ஓடி எங்களுடைய சித்தம் செய்கிறவர்களா இருக்கலாம். இனி அப்படி இல்லாத படிக்க அந்த தாவீதை போல அப்ப அவங்களுடைய இருதயத்துக்கு ஏற்றமானவர்களா நாங்கள் இருக்கணும். உம்முடைய சித்தம் செய்கிறவர்களை அந்த பவுலை போல என்ன செய்ய சித்தம் கொண்டிருக்கிறீர் அப்படின்னு சொல்லி அந்த பவுல் கேட்டதை போல உம்முடைய சித்தம் செய்ய எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தெரிந்து கொள்ளவர்கள் பட்டவர்களுடைய வாழ்க்கையில போராட்டத்திலையும் ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர் எங்களோடு கூட இருப்பீராக. இப்பொழுது அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருவரும் கூட ஆண்டவர் இடைப்படுவீராக. அப்பா நீர் தொடுவீராக. ஹல்லேலூயா. ஒரு விரிகாயா உம்முடைய ஆணி படிந்த கரம் ஒவ்வொரு மீது நீட்டப்படட்டும் டாடி. இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய தயவுள்ள கரம் மீதும் நீட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆமென். அன்பிற்குரியவர்களே, எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி பாஸ்டர் கேத்ரின் ரகுபதி, ரேஸ் கோர்ஸ் ரோட், சிங்கப்பூர் 218573. For prayer request in Singapore number 6589872057. For India number 074180718556.